கரெக்டா சாப்பிட போற நேரத்துல என்னக்கா, ஆமா கரெக்டா சாப்பிட போற நேரத்துல ஐயோ இவன் வேற பேச போறானான்னு அப்படி ஒரு பெரிய பயத்தோட, அந்த பயம் தெரிஞ்ச ஒரு முகத்தோட நான் கேட்டு வந்தேன். சாம்பார் கூச்சிட்டு தான் இருக்கு, நீங்க 1 மணி நேரம் பேசலாங்க அப்படின்னாங்க. எண்ணிய முடிகள் வேண்டும், எண்ணிய முடிகள் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். இப்படி சொன்னா கைதட்ட வேணும். ஒருத்தர் பாரதியார் கவிதை சொல்றானே, அந்த அக்கா கேக்குது சாம்பாரா, நான் ஒரு ஜோக்குக்காக சாம்பார். நல்ல அருமையான முறையில் எங்க அக்கா முதல்ல வந்து பேசிட்டு போனாங்க. அருமைக்குரிய அக்கா அறந்தாங்கி நிஷா அக்காக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க அவங்களை வந்து விஜய் தொலைக்காட்சியில பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு உழைப்பின் சிகரமா நான் எங்க அக்கா ஒரு 16 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். மேடை மேடையாக ஏறி தன்னுடைய பட்டிமன்றத்தினுடைய ஆளுமை மூலமா எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பேச்சுக்கள் வந்தாலும் தன்னுடைய தனித்திறமையின் மூலமாக இன்றும் மேடையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அக்கா அறந்தாங்கி நிஷா அக்காக்க ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். நிறத்தை வைத்து எத்தனை பேர் பேசினாலும் கூட, அதான் நான் அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவன் வந்து சிகப்ப காலுக்கு கீழே வச்சாங்கப்பா, ஆனா கருப்பை தலைக்கு மேல வச்சாங்கப்பா. கருப்புன்றது நம்ம மண்ணின் நிறமையா, எங்க உழைப்பின் நிறமையான்னு எங்களுடைய உழைப்பின் நிறமா எங்க அக்கா வந்து தன்னுடைய விமர்சனங்களையே தன்னுடைய பூக்களாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, யார் ஒருவன் தனக்கு வரக்கூடிய விமர்சனங்களை ஆணியாக நினைக்கிறானோ அது உறுத்தும். கரெக்டா? ஆணியா சொன்னா அது உறுத்தும். ஏணியாக நினைத்தால் உயர்த்தும்ன்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய உதாரணங்க. விமர்சனங்களை ஆணியாக நினைத்தால் அது உறுத்தும், ஏணியாக நினைத்தால் அது உயர்த்தும். அப்படி உயரத்தில் நின்று தன்னுடைய வாழ்க்கையே ஒரு நகைச்சுவையாக சொல்லக்கூடிய அன்புக்குரிய அக்கா நிஷா அக்கா அவர்களுக்கும் இந்த அருமையான 9ஆம் ஆண்டு ஒரு வெற்றிகரமான விழாவை இத்தனை தூரம் வெற்றிகரமாக நடத்தி ஆம்ஸ் குடும்பத்தினுடைய இந்த குடும்பத்திற்கு சில நல்ல விஷயங்களை கடத்திட மாட்டோமா, ஏதோ ஒரு வகையில் ஒரு சிந்தனையை எங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்துட மாட்டோமான ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த விழாவை அமைத்திருக்கக்கூடிய தாளாளர் விஜயகுமார் சார்ல இருந்து அத்தனை குடும்ப நண்பர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த ஒரு மாபெரும் கைதட்டலோட இந்த அருமையான நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லி, ஏன்னா அக்கா நல்லா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. சோசியல் மீடியா நல்லா இருந்துச்சுவா. ஏவி யார்? ஏவி நம்ம பேசுற கேக்குதா? எக்கோ இல்லாம கேக்குதா பிரதர்? கேக்குதா எக்கோ இல்லாம? ஏவி நல்லா இருந்துச்சுல்ல? அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கல்ல? கைதடுங்க. வரும்போதே ஒரு அக்கா சொன்னாங்க, தம்பி நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுவீங்கல்ல அப்படின்னுச்சு. ஆமாக்கா அப்படின்னு. நீ இன்ஸ்டாகிராம்லாம் பாப்பியாக்கான்னு. நான் பாப்போம்ல அப்படின்னுச்சு. இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமா அது கேக்குது. ஏன் இன்ஸ்டாகிராம்ல பாப்பீலாக்கா? ஆமா தம்பி, நீ இன்ஸ்டாகிராம்ல பேசுறது தான் நல்லா இருக்கு, மேடையில பேசுறதை விட இன்ஸ்டாகிராம்ல பேசுறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னுச்சு. ஏன்கா அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்ல பேசினா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவேன்ல. நான் அவமானப்பட்டதுல அதுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. வாயை திறந்து அப்படி சிரிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து நாங்க ஸ்க்ரோல் அதுல 1.5 நிமிஷத்துல நின்றோம், இங்க 40 நிமிஷம் சாவடிப்பியா அப்படின்னு. அந்த வாரம் அது பரவாயில்ல. அடுத்து சொன்னாங்க பக்கத்துல அக்கா, இந்த தம்பி எங்க வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவாரு அப்படின்னுச்சு. வீட்டுக்காரர் மாதிரியா? எங்க வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவாரு அப்படிச்சு. ஏன்கா உங்க வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லா பேசுவாரானே? அதெல்லாம் இல்ல, எவன் கேட்கிறானோ கேட்கலையோ அந்த ஆளு பேசினே இருக்கும் உன் கூட சேர்ந்து. அதான் அக்கா சொன்னாங்க, உண்மையால ஒரு விஷயம், நம்ம கவலைப்படுறதெல்லாம் கிடையாது. யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம பாட்டு பேசுவோம். ஏன்னா சொன்ன மாதிரிதான், இந்த கை தட்டினாலும் சரி கை தட்டலைனாலும் சரி நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை கடத்திட்டு போயிடுவோம். இந்த பிராக்டிஸ் எனக்கு எப்படி திரும்ப வந்துச்சு, சன் டிவில இந்த நாள் இனிய நாள் நிகழ்வு இருக்கு, பாத்திருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு சன் தொலைக்காட்சியில இந்த நாள் இனிய நாள் நிகழ்வுல நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஷூட்டிங் நடக்கும்ல, நடக்கும் போது இப்படி ஒரு கேமராமேன் அண்ணன் மட்டும் இருப்பாங்க, இப்படி ஒருத்தர் மட்டும் இருப்பாரு. கிரீன் மேட் ஸ்டுடியோன்னு வச்சிருப்பாங்க. என்னன்னு கிரீன் மேட் ஸ்டுடியோ இருக்கும், ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பாரு. இப்படி 1000 பேர் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நாங்க பேசணும். இப்ப நீங்க சிரிச்சீங்கன்னா அது நல்ல ஜோக்கு நிறுத்தமா, அக்கா பேசுறப்ப சிரிச்சீங்களா நல்ல ஜோக்கு நிறுத்தமா, அப்பதான் அவங்களுக்கு அடுத்த ஜோக் சொல்ல தோணும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த கேமராமேன் சிரிச்சானா அது நல்ல ஜோக்கு, அவன் முறைச்சு பார்த்தானா நம்ம பேச்சு சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? சிலப்பதிகாரம் பேசுறோம், ராமாயணம் பேசுறோம், குண்டலகேசி பேசிட்டு இருக்கோம், கேமராமேன் முறைச்சு பாக்குறாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேமராமேனை கூப்பிட்டேன், எப்பா நீ சிரிச்சேனாதான்ப்பா அது நல்ல ஜோக்கு, நீ இப்படி முறைச்சு பார்த்தேன்னா நான் என்னன்னு அர்த்தம். அவன் சொன்னா கே பத்தாயே அப்பா ஹிந்திக்காரன் வச்சுக்கிட்டு நம்ம 1 மணி நேரம் பேசியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலாம் நம்ம பேசி கடந்து பாருங்க. எங்க மேடமுக்கு எவ்வளவு சந்தோஷம்.
மேடம் ஸ்னேகா மாதிரியே இருக்கீங்க மேம், நல்லா சிரிச்ச முகத்தோட. நீங்க சிரிச்சீங்கனாலே நாங்க பேசுவோம் மேம். என்னக்கா கரெக்ட் தானே? அப்படி சொல்லிட்டீங்கனாலே நாங்க பேசுறோம். அழகா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா மேம், நீங்க அரேஞ்ச் பண்ணதுல விஜயகுமார் சார்ல இருந்து நாங்க வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ கலைஞர்களை நீங்க அழைச்சிருக்கலாம், ஒரு என்டர்டெய்னர் பண்ணக்கூடிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அழைச்சிருக்கலாம், ஒரு சீரியல்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் அழைச்சிருக்கலாம். ஆனா 2 பேச்சாளர்களை அழைத்து இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் அது பழுது நீக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததற்காகவே ஆம்ஸ் குடும்பத்திற்கும் அதனுடைய தாளாளர் அவர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த ஒரு பெரிய கைதட்டல் தான். ஏன்பா நல்ல விஷயம் கேட்கணும், ஏன் இந்த நல்ல விஷயங்களை கேட்கணும்? இன்னைக்கு 2 மணிக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்ன்றார்ல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏன்பா நல்ல விஷயங்களை கேட்டணும்? ராஜு முருகன் ஒரு கதை எழுதினார், ஒரு பாட்டு எழுதினார். தலக்கோதும் இளங்காத்து, சொல்லுங்க பாப்போம், தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். கரெக்ட் சார், சார் சொல்றாரு தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும்னு ஒரு வார்த்தை எழுதினார். என்னப்பா அர்த்தம்னா, இந்த காத்து தலைய கோவிட்டு போகுது இல்ல, சும்மா அப்படி போறப்ப அப்படி கோவிட்டு போகுது இல்ல, இந்த காத்து ஒரு செய்தியை காதுல கொடுத்துட்டு போயிடும். அந்த செய்தி நம்ம காதுல விழுந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு கட்டத்துல மாறிடும் சார். அவரால் சாதாரணமா இருக்க முடியாது. 2வது வார்த்தை போட்டார், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். எல்லா விதையும் மரம் ஆயிடாது. எல்லா கம்பெனியும் ஆம்ஸ் கம்பெனி மாதிரி இப்படி எழுந்திருச்சு நிக்காது. ஒரு செடி முளைக்குதுன்னா ஒருத்தர் அப்படி பிச்சு போட்டு போயிடுவான். ஒரு செடி முளைக்குதுன்னா ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். ஒரு செடி கொஞ்சம் மரம் ஆகுதுன்னா ஒருத்தர் வந்து வெட்டிட்டு போயிடுவான். விருட்சமாய் நிக்குதுல ஒரு மரம், அந்த மரம் என்ன தெரியுமா சொல்லி தருது? நான் எத்தனை தடைகளை தாண்டினாலும் நான் விருட்சமாக நிற்பேன், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் அந்த வார்த்தை எழுதினார். ஆம்ஸ் மரமாகும் விதை, விருட்சமாகும் விதை. இது 9 வருடம் அல்ல, இன்னும் 9000 வருடங்கள் ஆனாலும் விருட்சமாக நான் நிற்பேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய விருட்சம் நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கும் என்பதை இந்த நிறுவனம் மரமாகும் விதையாக காமிச்சிட்டு. ஏன் இந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள் பேசக்கூடிய சபை வேணும்? நான் ஒரு பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இப்படி கையை எப்படி ஆட்டிட்டே இருந்துச்சு. பேர வந்தான், பாட்டி என்ன பண்ற? ஊசியில நூல் கோக்குறேன்டான்னுச்சு. ஊசியில நூல் கோக்குறேன்டான்னுச்சு. இந்த பேரை சொன்னா, பாட்டி இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் நீ நூலை கோக்க மாட்டேன். ஏன்டா அப்படின்னுச்சு. ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நூலு கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வெறுங்கையில வாலாட்டிட்டு இருக்க பாட்டி அப்படின்னா. அப்ப அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கத்து கொடுத்துட்டு போனாங்க. நமக்கு அந்த வேலைகள்ல ஒரு ஆர்வம் இருக்குல்ல. எங்க அக்கா வந்து அவ்வளவு அழகா வந்து பேசிட்டு போனாங்க. குடும்பத்துல அவ்வளவு நகைச்சுவைகளை சொன்னாலும் கூட அவங்க குடும்பத்தினுடைய கதைகள்லாம் நிறைய சொன்னாங்க. ஆம்பளை எல்லாம் வந்து அவ்வளவு பாடப்படுறீங்களான்னு இந்த பேசுறோம்ல, மேடையில பேசுறதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, நான்லாம் அதை வீட்டுல முயற்சி பண்ணி பார்ப்பேன். இப்ப நாங்களாம் திருக்குறள் படிச்சவங்களா, நான் என்ன பண்ணேன், இந்த திருக்குறள்ல வள்ளுவர் வந்து உள்ளர உட்கார்ந்து இருந்தார், வாசுகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிட்டு இருந்தாங்க. இந்த வள்ளுவர் என்ன பண்ணாரா, வாசுகி அப்படின்னாரு. வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க. கரெக்டா மேம்? வாலி அங்கேயே நின்றுச்சு. இதை நான் படிச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். சும்மா இல்லாம என் வீட்டுக்காரி வாச தெளிச்சுட்டு இருந்தா. நான் இதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணேன், நாம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஜானகி அப்படின்னேன். வாலி அங்கேயே இருந்துச்சு. இது என் வீட்டுக்காரி அங்கேயே இருந்தா, வாலி பறந்து வந்துச்சு. இனிமே நீ இதை சொல்லி வாலி பறந்து வந்துச்சு. ஆனா எங்க அக்கா சொல்லும் போது அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க சொல்லும் போது கல்யாணமான புதுசு, எங்க வீட்டுல கல்யாணமான புதுசு எங்க அம்மா சமைச்சாங்கன்னாக்கா, இந்த இட்லி வைப்பாங்களா, பிரீத் இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கடினமா இருக்கும், சாப்பிட முடியாது. நம்ம குடும்ப கதையை சொல்லிட்டு பேசுறதுக்கு போவோம். நீங்க சொன்ன அந்த கதை வந்துச்சு. இந்த பிரீத் இட்லி பார்த்திருக்கீங்களா, ஹார்டா இருக்கும், சாப்பிடவே முடியாது. எங்க அம்மா பிரீத் இட்லி தான் வைக்கும். 4 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேன். கல்யாணமான புதுசு இப்படி உட்காந்துருக்கேன் ஹால்ல, என் வீட்டுக்காரி இங்க உட்காந்துருக்கா. என் வீட்டுக்காரி பரிமாறிட்டு இருக்காங்க, எங்க அம்மா சோஃபால உட்காந்துருக்காங்க. இந்த 4 இட்லி எடுத்து, எங்க குடும்ப கதையை கேட்கறது எங்க அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த 4வது இட்லி முடிச்சு 5வது இட்லி எடுத்து வச்சாங்கல்ல, எங்க அம்மா கோச்சிட்டு போயிடுச்சு, உள்ளர கோச்சிட்டு போயிடுச்சு. உன்னை என் வீட்டுக்காரி கேட்டா, எங்க இட்லி எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன்
இட்லி எல்லாம் நல்லாத்தையா இருக்கு, ஆனா எங்க அம்மாவோட கைப்பக்குவம் மாதிரி வருமா அப்படின்னு. அவ்வளவுதான், அவன் சட்னி எடுத்து தலையில கொட்டிட்டு போயிட்டா. இது முடிஞ்சுங்க. 6 மாசம் கழிச்சு, நீங்க நம்ப மாட்டேங்க, 6 மாசம் கழிச்சு இப்படி நிகழ்ச்சிக்கு போறோம்ல, இந்த வெள்ளச்சட்டை தான் போட்டு போவோம் நிகழ்ச்சிக்கு. வெள்ளச்சட்டை தான் போட்டு போவோம். இந்த வெள்ளச்சட்டையில தாய்மார்களுக்கு தெரியும், இந்த காலர் கிட்ட ஒரு அழுக்கு வரும்ல, வாஷிங் மிஷின்ல போட்டா அது போகாது. என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், இங்க பாருப்பா, காலர் கிட்ட ஒரு அழுக்கு இருக்கு, இத வாஷிங் மிஷின்ல போட்டா போகாது, உன் கையால இப்படி தேய்ச்சி துவைச்சேன்னா அது போயிடுனே. அவ சொன்னா, என் கைப்பக்குவம் நல்லா இருக்காது, உங்க அம்மா கைப்பக்குவம் தான் நல்லா இருக்கும், கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுண்டா. அன்னில இருந்து எங்க வீட்டுல சட்னி அரைக்கிறது நம்ம தான், சட்டை துவைக்கிறது நம்ம தான். ஒவ்வொருத்தர் குடும்பங்கள்லயும் ஏதாவது ஒரு நினைவு இருக்குல்ல, அதை அழகா நினைவுபடுத்திட்டு போனாங்க ஒரு குடும்பத்தினுடைய விழாவா. ஏன் இந்த மாதிரியான கெட் டுகெதர் வேணும் தெரியுமா? ஒரு